கணிதத்தின் அடிப்படை எண்கள்தான். அவை நமக்கு குறிப்பிட்ட பொருட்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு பெரிதும் பயன்படுகிறது. அவ்வாறு எண்ணுவதை எண்ணுதல் என கூறுகின்றோம். எண்ணுதலில் இரு அடிப்படை கொள்கைகள் உள்ளன. அவை எண்ணுதல், எண்ணுதலின் கூட்டல் கொள்கை, எண்ணுதலின் பெருக்கல் கொள்கை. எண்ணுதலின் கூட்டல் கொள்கை: ஒன்றையொன்று சார்ந்திருக்காத இரு செயல்பாடுகள் தனித்தனியே முறையே A மற்றும் B வழிகளில் செயல்பட்டால் அவ்விரு செயல்பாடுகளும் A+B வழிகளில் செயல்பட இயலும். பின்வரும் உதாரணத்தை கவனியுங்கள். அன்பழகன் அவனுடைய தந்தையுடன் பொருட்காட்சிக்கு சென்றிருந்தான். அங்கு ஒரு பொம்மை வியாபாரியிடம் 6 பலூன்களும் 4 பந்துகளும் இருந்தன. அதில் ஒன்றை வாங்கிக் கொள்ளுமாறு அவனுடைய தந்தை கூறினார். எனில் அதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க அன்பழகனுக்கு எத்தனை வழிகள் இருந்தன? 6 பலூன்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க உள்ள வழிகள் 6. 4 பந்துகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க உள்ள வழிகள் 4. இப்ப இந்த 10 பொம்மைகளில் 6 பலூன்கள் 4 பந்துகள் இருக்கு. இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க உள்ள வழிகள் 10. ஆகவே மொத்தம் 10 பொம்மைகளில் 6 பலூன்கள் மற்றும் 4 பந்துகள், அதாவது ஒரு பந்து அல்லது ஒரு பலூனை தேர்ந்தெடுக்க அன்பழகனுக்கு 10 வெவ்வேறு விதமான வழிகள் உள்ளன. மேலும் சில உதாரணங்கள் பின்வருமாறு. வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளில் யாரேனும் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார். பல வகையான இனிப்பு கார வகைகளில் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்தால். நூலகத்தில் உள்ள பல்வேறு விதமான புத்தகங்களில் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்தல். எண்ணுதலில் பெருக்கல் கொள்கை: ஒன்றை ஒன்று சார்ந்து அமையும் இரு செயல்பாடுகள் முறையே A மற்றும் B வழிகளில் செயல்பட்டால் அவ்விரு செயல்பாடுகளும் இணைந்து A into B வழிகளில் செயல்பட இயலும். பின்வரும் உதாரணத்தை கவனியுங்கள். மாறன் தன்னுடைய தம்பியின் பிறந்த நாள் விழாவிற்காக ஒரு கேக்கை வாங்க திட்டமிட்டான். அவனது வீட்டின் அருகில் உள்ள கடையில் வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் பட்டர்ஸ்காட்ச் ஆகிய 4 சுவைகளில் 3 விதமான மேற்புற அலங்காரத்துடன் கேக்குகள் விற்கப்படுகின்றன. இதில் ஏதேனும் ஒன்றை அவன் வாங்குவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன? மேற்புற அலங்கார வகைகள் 3 இருக்கு. அதே மாதிரி கேக்ல பிளேவர்ஸ் 4 இருக்கு. பிளேவரும் வேணும், அலங்காரமும் வேணும். எந்த அலங்காரத்தை சூஸ் பண்ண போறாரு, எந்த பிளேவரை சூஸ் பண்ண போறாரு? சுவைகளின் அடிப்படையில் கேக்குகள் 4. வெனிலா வாங்கினா 3 சான்சஸ் இருக்கு, சாக்லேட் வாங்குறதுக்கு 3 சான்சஸ் இருக்கு, ஸ்ட்ராபெரிக்கு 3 சான்சஸ், பட்டர்ஸ்காட்ச்க்கு 3 சான்சஸ். அப்ப மொத்தமா நமக்கு 4 into 3 12 சான்சஸ் இருக்கு. எனவே மாறன் அவனது தம்பிக்காக ஏதேனும் ஒரு கேக்கினை வாங்க மொத்தம் 12 வழிகள் உள்ளன. முதல் கணக்கு. நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். அதாங்க ஐஸ்கிரீமும் கேக்கும். கடையில் பனிக்கூழ், சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என 3 வகைகளிலும், இனிப்பு ரொட்டியில் அதாவது கேக்ல ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் என 2 வகைகளிலும் விற்கப்படுகிறது. எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ வாங்குவதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன? வினாவை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்டல் வழியை தீர்மானித்தல், மதிப்புகளை பிரதியிடுதல், விடை பகர்தல், இதுதான் நம்ம செய்ய போற ஸ்டெப். ஒன்றை ஒன்று சார்ந்திராத 2 செயல்பாடுகள் முறையே M வழிகள் மற்றும் N வழிகளில் செயல்பட்டால் அதை M+N வழிகளில் செயல்படுத்த இயலும். இப்ப எதையாவது ஒன்னதான் நம்ம வாங்க போறோம், எய்தர் ஐஸ்கிரீம் ஆர் கேக். சரிங்களா? அப்ப இரண்டும் ஒன்றை ஒன்று சாராதது. இதை வாங்கினா அதை வாங்க போறதில்ல, அதை வாங்கினா இதை வாங்க போறதில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா மொத்தமே 5 ஐட்டம்ஸ் தான். அப்படிதானே?
கொடுக்கப்பட்ட கணக்கில் எத்தனை வகையான ஐஸ்கிரீம் உள்ளன? 3. எத்தனை வகையான கேக்ஸ் உள்ளன? 2. கொடுக்கப்பட்ட கணக்கில் 3 வகையான பனிக்கூழனை 3 வழிகளிலும் 2 வகையான இனிப்பு ரொட்டிகளை 2 வழிகளிலும் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப வாய்ப்புகள்: பனிக்கூழ் எடுப்பதற்கு 1, 2, 3. இனிப்பு ரொட்டி சூஸ் பண்றதுக்கு 1, 2. 2 வழிகள். இப்ப மொத்தமா ஒரு பனிக்கூழ் அல்லது ஒரு இனிப்பு ரொட்டி வாங்க 3 + 2 5 விதமான வாய்ப்புகள் உள்ளன. இரண்டாவது வினா. சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளன? வினாவை புரிந்து கொள்ளுங்கள், கூட்டல் வழியை தீர்மானியுங்கள், மதிப்புகளை பிரதியிடுங்கள், விடை பகருங்கள். இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. 5 வகையான சுடிதார்களை 5 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். 4 வகையான கவுன்களை 4 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். அப்ப வாய்ப்புகள் என்ன? சுடிதாருக்கு 5 வாய்ப்புகள் உள்ளன, கவுனுக்கு 4 வாய்ப்புகள் உள்ளன. ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கு 5 + 4 9 விதமான வாய்ப்புகள் உள்ளன. புரிஞ்சுட்டீங்களா? அல்லதுன்னு கணக்குல வந்துருச்சுனாலே நம்ம 2ஐயும் கூட்டிட்டா போதும். மற்றும் அப்படின்னு வந்தா 2ஐயும் பெருக்க வேண்டி வரும். மூன்றாவது கணக்கு. ஒரு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பில் கீழ்வரும் 3 பிரிவுகள் உள்ளன. அறிவியல் பிரிவு 3 பிரிவுகள் உள்ளன. கலை பிரிவுல 3 பிரிவுகள் உள்ளன. தொழிற்கல்வி பிரிவில் 2 எனில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன? வினாவை சரியா புரிஞ்சுக்கோங்க, கூட்டல் வழியை தீர்மானிங்க, மதிப்புகளை பிரதியிடுங்க மற்றும் விடை பகர்தல். கொடுக்கப்பட்ட வினாவில் ஒரு மாணவர் 3 பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். அதாவது அறிவியல் பிரிவு அல்லது கலை பிரிவு அல்லது தொழிற்கல்வி பிரிவு. இங்கு அறிவியல் பிரிவில் 3 வகைகளை 3 வழிகளில் அமைக்கலாம். கலை பிரிவில் 3 வகைகளை 3 வழிகளில் அமைக்கலாம். மற்றும் தொழிற்கல்வி பிரிவில் உள்ள 2 வகைகளை 2 வழிகளில் அமைக்கலாம். இப்ப அறிவியல் பிரிவுக்கு 3 சான்ஸ், கலை பிரிவுக்கு 3 சான்ஸ், தொழிற்கல்வி பிரிவுக்கு 2 சான்ஸ். மொத்தமா கூட்டணும்னா ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு 3 + 3 + 2 = 8 விதமான வாய்ப்புகள் உள்ளன. உங்களிடத்தில் பள்ளிக்கு கொண்டு செல்வதற்காக 2 வகையான கைப்பைகளும் 3 வெவ்வேறு வண்ண நீர் குவளைகளும் வாட்டர் பாட்டில்ஸும் உள்ளன. நீங்கள் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு கைப்பை மற்றும் ஒரு வண்ண நீர்க்குவளையை கொண்டு செல்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் உள்ளன? நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லதுன்னு வந்துட்டா நம்ம கூட்டிடணும், மற்றும் அப்படின்னு வந்துட்டா பெருக்கிடணும். வினாவை புரிதல், பெருக்கல் வழியை தீர்மானித்தல், மதிப்புகளை பிரதியிடுதல் மற்றும் விடை பகர்தல். A எனும் ஒரு செயல் m வழிகளிலும் B எனும் மற்றொரு செயல் n வழிகளிலும் செயல்படுகிறது. இந்த 2 செயல்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது எனில் செயல் A மற்றும் செயல் B ஆனது m × n வழிகளில் செயல்படும் என்பதாகும். இப்ப 2 வகையான கைப்பைகள் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. அவை 2 வழிகளில் சூஸ் பண்ணலாம். 3 வகையான நீர்க்குவளைகள், அவைகளை 3 வழிகளில் சூஸ் பண்ணலாம். இப்ப 2 வகையான பேக் இருக்கா? 2 வகையில ஏதோ ஒரு வகையை எடுக்க போறோம். எந்த வகையை எடுத்தாலும் 3 வகையான பாட்டில்ல ஏதோ ஒன்னு எடுக்க போறோம். முதல் பையை எடுத்தாலும் 3 பாட்டில்கள்ல ஒன்னு எடுக்கணும். இரண்டாவது பையை எடுத்தாலும் 3 பாட்டில்கள்ல ஒன்னு எடுக்கணும். மொத்தமா எத்தனை சான்சஸ் இருக்கு? வெரி குட், 6 சான்சஸ் இருக்கா? ஒரு கைப்பை மற்றும் ஒரு வண்ண நீர்க்குவளையை கொண்டு செல்ல 2 × 3 6 விதமான வாய்ப்புகள் உள்ளன. ஐந்தாவது வினா.
பள்ளி மாணவர்களுக்கான 4 இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் A, B, C, D மற்றும் E என்ற 5 ஆங்கில எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தினை கொண்டும் அதனைத் தொடர்ந்து வரும் 3 இலக்கங்கள் ஒவ்வொன்றும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களில் ஒன்றை கொண்டும் அமைந்துள்ளது எனில் வரிசை எண் அமைக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா A000, B000, C000, D000 மற்றும் E000. இதை தவிர, அதாவது எண்கள் வெறுமனே 0வா இருக்கக்கூடாது. வினாவை புரிந்து கொள்ளுங்கள், தேவையான இலக்கங்களை குறித்துக் கொள்ளுங்கள், நிபந்தனைகளை பயன்படுத்துங்கள், வழிகளை குறியுங்கள், கணக்கீடு செய்யுங்கள், விடையை சொல்லுங்கள். இவ்வளவுதான் நம்ம செய்ய போற ஸ்டெப். நான்கு இலக்க எண்களை காண வேண்டும். முதல் இலக்கம் ABCD மற்றும் E என்ற 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தில் தொடங்க வேண்டும். இதனை 5 வழிகளில் அமைக்கலாம். அப்ப 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் இலக்கங்களில் எண்கள் திரும்ப வரலாம், தப்பு கிடையாது. சோ 0 முதல் 9 வரை உள்ள எண்கள், அதாவது 10 எண்களை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு இலக்கமும் 10 வழிகளில் அமைக்கலாம். எழுத்துக்கள் 5 வழிகள் இருக்கு, ஏன்னா ABCDE. இலக்கம் 1க்கு 10 வழிகள் இருக்கு, இது 2வது ஸ்டெப். இலக்கம் 2க்கு 10 வழிகள் இருக்கு, இது 3வது ஸ்டெப். இலக்கம் 3க்கு 10 வழிகள் இருக்கு, இது 4வது ஸ்டெப். அப்ப இந்த 4 செயல்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. 4யுமே நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோ மொத்தமா எத்தனை வழிகள் இருக்கும்? எழுத்துக்களுக்கு 5 வழிகள், 3 இலக்கங்களுக்கு 10 10 10 வழிகள். சோ 5 × 10 × 10 × 10 மொத்தமா 5000 வழிகள் இருக்கும். A000, B000, C000, D000, E000. இந்த 5 000களையும் இந்த 4 இலக்க எண்களை தவிர என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளதால் நாம் இந்த 5 எண்களையும் தவிர்த்தால் 5000த்துல 5 கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 4995. அவ்வளவுதாங்க. மொத்த வழிகள் 4995. ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தின் திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இடமதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டும். ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளன? வினாவை புரிதல், தேவையான இலக்கங்களை குறித்தல், நிபந்தனைகளை பயன்படுத்துதல், வழிகளை குறித்தல், கணக்கீடு செய்தல், விடை பகர்தல். நான்கு இலக்கங்களை காண வேண்டும். ஆயிரங்கள், நூறுகள், பத்துகள், ஒன்றுகள் அப்படின்னு இருக்கும். இதுதான் 4 ஸ்டெப் இருக்கு. சோ 1ஆம் இடமதிப்பில் 0 முதல் 9 வரை உள்ள எண்களில் ஏதேனும் ஒன்றை குறிக்க ஓரிலக்க எண்களை 10 வழிகளில் அமைக்கலாம். 10ஆம் இடமதிப்பில் 0 இருந்து 9 வரை உள்ள 10 வழிகளில் அமைக்க ஈரிலக்க எண்கள் உருவாகும். இதனை 10 × 10 100 வழிகளில் அமைக்கலாம். 100ஆம் இடமதிப்பில் 0 முதல் 9 வரை 10 வழிகளில் அமைக்க 3 இலக்க எண்கள் உருவாகும். அப்ப மொத்தமா 10 × 10 × 10 1000 வழிகளில் அமைக்கலாம். 1000 இடமதிப்பில் 0 முதல் 9 வரை உள்ள எண்களை 10 வழிகளில் அமைக்க 4 இலக்க எண்கள் உருவாகும். சோ 10 × 10 × 10 10000 வழிகளில் அமைக்கலாம். இலக்கங்கள் மீண்டும் வரலாம். இது ஒரு தனித்துவ எண் என்பதால் முதல் எண் 0ஆக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு தனித்துவமான திறவுகோல், ஒரு கீ செட் பண்றதுக்கு நமக்கு 10000 விதமான வழிகள் உள்ளன. வினாவை புரிதல், ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்தல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். 11வது வினா,
பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் அல்லது 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் எனில் இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன? இங்க கேள்வியில அல்லது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப கூட்டலை நம்ம பயன்படுத்தணும். 26 மாணவர்கள்ல ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கணும்னா வழிகள் 26. 15 மாணவிகள்ல ஒரு மாணவியை தேர்ந்தெடுக்க வழிகள் 15. சோ மொத்த வழிகள் 26 பிளஸ் 15 41. சோ ஆசிரியருக்கு இருக்கும் வாய்ப்புகள் எத்தனை? 41 வாய்ப்புகள் உள்ளன. ஆப்ஷன் ஏல இருக்கு, அதை டிக் பண்ணிக்குவோம். 12ஆம் வினா. 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும்? 3மே ஹெட்டா இருக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு. 2 ஹெட்ஸ் கிடைக்க 3 வாய்ப்பு. 1 ஹெட் கிடைக்க 3 வாய்ப்பு. 3மே டெய்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சோ மொத்தமா நமக்கு 8 வாய்ப்புகள் இருக்கு. இத இந்த மரவுரு வரைபடம் மூலமா கூட நம்ம அறிஞ்சுக்க முடியும். சோ கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி சரியான விடை. 13வது வினா. 3 பலவுள் தெரிக வினாக்களில், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல A, B, C, D அப்படிங்கிற தெரிவுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? இதுல 3 வினாக்கள் இருக்கு. இந்த 3 வினாக்கள்ல 4 சாய்ஸ்கள் இருக்கு. இதுல 3க்குமான 4 சான்சஸ்களை நம்ம பெருக்கணும். முதல் வினாவுக்கானது ஒரு 4, 2வது வினாவுக்கானது ஒரு 4, 3வது வினாவுக்கானது ஒரு 4. 3ஐயும் பெருக்கிட்டோம். அதாவது 4 × 4 × 4னா 64. ஆப்ஷன்ஸ்ல 64 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. சோ 64 நம்ம டிக் பண்ணிக்கிறோம். 14வது வினா. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? இப்ப 7 யூனிட் பிளேஸ், 10th பிளேஸ், இதுல எதுல வேணாலும் வரலாம். இப்ப 7 யூனிட் பிளேஸ்ல வரணும் அப்படின்னா வழிகள் என்னன்னு பாருங்க. 7 பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒன்ன பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை வழிகள் இருக்குன்னு யோசிக்க வேணாம். அதுக்கு வழி ஒண்ணுதான். மிச்சம் இருக்கிறது 10th பிளேஸ் தான். அதுல 1ல இருந்து 9 வரைக்கும் பிக்ஸ் பண்ணலாம். மொத்தம் 9 வழிகள். சோ யூனிட் பிளேஸ்ல 7 பிக்ஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய ஈரிலக்க எண்கள் 9. அதே மாதிரி 10th பிளேஸ்ல நம்ம 7 பிக்ஸ் பண்ணிட்டோம்னா யூனிட் பிளேஸ்ல 0ல இருந்து 9 வரைக்கும் போடலாம். 10 வழிகள் இருக்கு. சோ 10th பிளேஸ்ல 7 பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வழிகள் 10 வழிகள். ஈரிலக்க எண் தான் எடுக்க போறோம். சோ இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ 10 + 9 19 வழிகள். இப்ப இதுல 77 மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். 77ங்கிற ஒரு எண்ணை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா மொத்த வழிகள் 19ல 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வழிகள் எத்தனை? 18. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு, அதை டிக் பண்ணிக்குவோம். அதுதான் சரியான விடை. இயற்கையில் அமைந்துள்ள மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்டுள்ள அனைத்தும் கணிதத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். இவ்வகுப்பில் ஃபிபனோசி எண் தொடரின் அமைப்பு மற்றும் அது உடல் மற்றும் உயிரியல் அமைப்புகளில் எவ்வாறு தொடர்பில் உள்ளது என்பதை பற்றியும் காண்போம். ஃபிபனோசி எண் தொடர் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது உறுப்புகளின் இடம். 1, 2, 3, 4 அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபிபனோசி எண் தொடர். 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34, 55 அப்படி போயிட்டு இருக்கு. ஃபிபனோசி எண் தொடரை உற்று நோக்கும் போது அதன் ஒவ்வொரு உறுப்பும் அதன் முந்தைய இரு உறுப்புகளின் கூட்டுத்தொகையாக அமைவதை காணலாம். உதாரணத்துக்கு F3 பாருங்க. 3வது இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு 2. இது முதல் 2 எண்களின் கூடுதல், அதாவது F2 + F1 இன் கூடுதல். 1 + 1 = 2. அதே மாதிரி F4
F4ல இருக்கிறது 3. இதுல F3ஐயும் F2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 2 plus 1 3. F5ல இருக்கிறது 5. F4ஐயும் F3ஐயும் ஆட் பண்ணணும். 3 plus 2 5. இதே மாதிரி தான் F6. F5 plus F4. 5 plus 3 8. எனவே ஃபிபனோசி எண் தொடரின் பொது அமைப்பினை Fn is equal to Fn-1 plus Fn-2 என எழுத இயலும். உயிரியல் அமைப்புகளில் ஃபிபனோசி எண் தொடரின் பங்கு. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், உடல் மற்றும் உயிரியல் அமைப்புகளில் ஃபிபனோசி எண்ணமைப்பு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நம் கையில் உள்ள எலும்புகளின் அமைப்பு மற்றும் எண்ணிக்கை, பெரும்பாலான பூக்களில் உள்ள அல்லி இதழ்களின் எண்ணிக்கை அமைப்பு, சூரியகாந்தி பூக்களில் உள்ள விதைகளின் எண்ணிக்கை, தேனீக்கள் மற்றும் முயல்களின் இனப்பெருக்கம் ஆகியவை ஃபிபனோசி எண் தொடருடன் பொருந்துகிறது. கீழே தேனீக்களின் இனப்பெருக்கம் ஃபிபனோசி எண் தொடருடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். உதாரணம், தேனீக்களின் இனப்பெருக்கம். தேனீக்களின் இனப்பெருக்கம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் தேனி பிறக்க ஒரு பெண் தேனி மட்டுமே போதுமானது. ஆனால் ஒரு பெண் தேனி பிறக்க ஒரு பெண் தேனி மற்றும் ஒரு ஆண் தேனி தேவைப்படுகிறது. சோ ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி இரண்டும் சேர்ந்து ஒரு ஆண் தேனியையும் பெண் தேனியையும் பெற்றெடுக்கிறது. இப்ப பெண் தேனி ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுக்கலாம். சோ ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி இரண்டும் சேர்ந்து பெண் தேனியையும் பெற்றெடுக்கிறது. பெண் தேனி ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுக்கலாம். சோ ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி இரண்டும் சேர்ந்து பெண் தேனியையும் பெற்றெடுக்கிறது. பெண் தேனி ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுக்கலாம். அடுக்குகளை நீங்க பார்த்துட்டே வாங்க. ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி 1 1. அடுத்து இருக்கிறதுல ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி 2. அடுத்து இருக்கிறதுல ஒரு பெண் தேனி ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி, சோ 3. அடுத்து இருக்கிறதுல ஒரு ஆண் ஒரு பெண், அப்புறம் ஒரு பெண், அப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் 5. நீங்க இத பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். கீழ இருந்து முதல் 2 கூட்டினா 3வது, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 4வது, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 5வது. நமக்கு அந்த பொசிஷன் கரெக்டா அந்த முன்னிகளினுடைய கூடுதலாகவே இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நிலையிலும் உள்ள தேனீக்களின் எண்ணிக்கை ஃபிபனோசி எண் தொடரில் உள்ள எண்களோடு சரியாக பொருந்துகின்றன. ஆறாவது வினா, 11வது ஃபிபனோசி எண் என்ன? ஃபிபனோசி எண்ணுனா நமக்கு தெரியும், 1 1ல ஆரம்பிக்கும். 2 எண்களுடைய கூடுதல் 3வது எண்ணா இருக்கும். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபிபனோசி சீரீஸ. சோ 1 1 அப்படிங்கிறது முதல் 2 இடங்கள், 3வது இடத்துல 2, 4வது இடத்துல 3, 5வது இடத்துல 5, 6வது இடத்துல 8, 7வது இடத்துல 13, 8ல 21, 9ல 34, 10ல 55, 11ல 89, 12ல 144 வந்துருச்சு. அவங்க கேட்டிருக்கிறது 11வது ஃபிபனாசி எண் என்ன? கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனை பாருங்க. 89 இருக்கா? இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வினா எண் 7, ஃபிபனோசி எண் தொடரில் f of n என்பதில் n is equal to 8 எனில் பின்வருவனவற்றுள் எது உண்மை? ஃபிபனாசி சீரீஸ்னா நமக்கு தெரியும், ஒரு எண்ணை நம்ம டிரைவ் பண்ணணும்னா அதற்கு முந்தைய 2 எண்களை கூட்டி எழுதுறோம், அவ்வளவுதான். இப்ப f of n is equal to f of n minus 1 plus f of n minus 2. அப்ப f of 8னா f of 7 plus f of 6. அங்க ஆப்ஷன் B ல அது இருக்கு. சோ ஆப்ஷன் B ய நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அதுதான் சரியான விடை. 8வது வினா,
ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்கு ஆகும். ஃபிபனோசி சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மூன்றாவது பொசிஷன்ல 2 இருக்கு, 6வது பொசிஷன்ல 8 இருக்கு, 9வது பொசிஷன்ல 34 இருக்கு. இப்ப 3வது பொசிஷன்ஸ் போகும்போது எல்லாம் இரட்டைப்படையா இருக்குன்னா அது கண்டிப்பா 2 மடங்கு தான். சோ ஆப்ஷன் ஏல 2 இருக்கு, அதை டிக் பண்ணிக்கிறோம். அதுதான் சரியான விடை. 9வது வினா. ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஸாவது உறுப்பும் 8 மடங்கு ஆகும். நம்ம ஃபிபனோசி சீரிஸ ஒரு 12, 13 வரைக்கும் எழுதிக்குவோம். எழுதிட்டு இத்தனாவது உறுப்பு 8 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல 8 எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 6வது இடத்துல ஆரம்பிக்குது. அதே மாதிரி 12 பாருங்க, அதுலயும் 8 மடங்கு இருக்கா? இருக்கு, 144. சோ 6வது இடத்துலதான் 8 மடங்குகள் இருக்கு. ஒவ்வொரு 6வது உறுப்பும் 6க்கு அப்புறம் 12வது இடம், 12க்கு அப்புறம் 18வது இடம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அது 8 மடங்காக இருக்கிறது. ஆப்ஷன் சில 6வது இருக்கா? 6வது டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. 10வது வினா. 18வது மற்றும் 17வது ஃபிபனோசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் டேஸ் ஆகும். இப்ப நம்ம ஃபிபனோசி சீரிஸ் 18 வரைக்கும் எழுதிக்கிறோம். அவங்க 18க்கும் 17க்குமான வித்தியாசம் கேக்குறாங்க. 18வது எண் 2584, 17வது எண் 1597. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 987. சோ 17வது மற்றும் 18வது ஃபிபனோசி எண்களுக்கான வித்தியாசம் 987. இது ஆப்ஷன் டில இருக்கு, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. கொடுக்கப்பட்ட எண்களின் அனைத்து காரணிகளில் மிகப்பெரிய மற்றும் பொதுவான காரணியே அவற்றின் மீப்பெரு பொது காரணி, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆகும். இதனை சுருக்கமாக மீ பொ கா அல்லது HCF என குறிப்பது வழக்கம். முந்தைய வகுப்புகளில் இரு எண்களின் மீ பொ கா இதனை கண்டறியும் சில முறைகளை கற்றுள்ளோம். அவற்றை ஒரு முறை மீள்பார்வை செய்வோம். இப்ப HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதை சின்னதா ஒரு ரீகேப் பண்ண போறோம். முறை 1, காரணிகள் மூலம் கண்டறிதல். 72 மற்றும் 80 மீ பொ கா காண்க, அதாவது HCF காண்க. கொடுக்கப்பட்ட 2 எண்களின் காரணிகளை முதல்ல காணணும். அவற்றின் மிகப்பெரிய பொதுவான காரணியை கண்டுபிடிங்க. அதுவே மீ பொ கா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விடையை சொல்லுங்கள். இப்ப 72 காரணிகள் என்னென்ன இருக்கு? 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 18, 24, 36, 72. இதுல எல்லாமே 72ஓட காரணிகள் தான். 80 காரணிகள் 1, 2, 4, 5, 8, 10, 16, 20, 40, 80. இது எல்லாம் 80 காரணிகள். இப்ப பொதுவா இருக்க காரணிகள் எல்லாம் என்சர்க்கிள் பண்ணுங்க. 1, 2, 4, 8. வேற ஏதாவது காரணிகள் பொதுவா இருக்கா? இல்ல. இந்த காரணிகள்ல எது பெரியதோ அதுதான் மீ பெரு பொது காரணி. இங்க என்ன இருக்கு? பெரிய காரணி என்ன இருக்கு? 8. 72 மற்றும் 80 மீ பொ கா 8 ஆகும். முறை 2, பகா காரணிகள் மூலம் கண்டறிதல். முதல்ல நம்ம ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது பிரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்க போறோம். 72 மற்றும் 120 மீப்பெரு பொது காரணியை காண்க. கொடுக்கப்பட்ட எண்களை பகா காரணிப்படுத்துதல். அவற்றில் உள்ள பொதுவான காரணிகளை காணல். அவற்றை பெருக்குதல். மீப்பெரு பொது காரணியை காணல். விடை என்னன்னு சொல்லுதல். 72 பகா காரணிகள் நம்ம லாங் டிவிஷன் L டிவிஷன் போட்டு அதை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு கிடைக்கிறது என்ன? 2 × 2 × 2 × 3 × 3.
120 பகா காரணிகள் 2 × 2 × 2 × 3 × 5. இதுல எதெல்லாம் காமனா இருக்கு? 2 2 2 3. 4 எண்களையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 24. 72 மற்றும் 120 மீப்பெரு பொது காரணி 24 ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேற்கண்ட இரு முறைகளும் மீப்பெரு பொது காரணியை காண எளிய வழிகளாக இருந்தாலும் மதிப்பில் பெரிய எண்களுக்கு இம்முறைகளில் மீ பொ கா அதாவது மீப்பெரு பொது காரணியை காண்பது கடினம். இவற்றிற்கு பதிலாக தொடர் வகுத்தல் மற்றும் தொடர் கழித்தல் முறைகளில் மதிப்பில் பெரிய எண்களுக்கு மீ பொ கா அதாவது மீப்பெரு பொது காரணியை காணலாம். முறை 3. தொடர் வகுத்தல் மூலம் கண்டறிதல். 512 மற்றும் 432 மீப்பெரு பொது காரணியை காண்க. கொடுக்கப்பட்ட எண்களில் மிக பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுத்தல். 512 432 வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஈவு கோஷன்ட் 1, மீதி 80 அதாவது ரிமைண்டர். இந்த 80 வச்சு 432 அதாவது வகுக்கும் எண்ணா இருந்ததை நம்ம இப்ப வகுபடும் எண்ணா மாத்திருக்கிறோம். படி 1 மூலம் பெறப்பட்ட மீதியை புதிய வகு எண்ணாகவும் படி 1 உள்ள வகு எண்ணை புதிய வகுபடும் எண்ணாகவும் கொண்டு வகுத்தலை மீண்டும் செய்ய வேண்டும். மீண்டும் படி 2 மூலம் பெறப்பட்ட மீதியை புதிய வகு எண்ணாகவும் படி 2 வகு எண்ணை புதிய வகுபடும் எண்ணாகவும் கொண்டு வகுத்தலை மீண்டும் செய்தல் வேண்டும். மீதி 0 வருகிற வரைக்கும் இச்செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறுதி படியில் கிடைக்கும் வகு எண்ணே மீப்பெரு பொது காரணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆகும். இந்த 16 தான் மீப்பெரு பொது காரணி. 512 மற்றும் 432 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி HCF 16 ஆகும். முறை 4. தொடர் கழித்தல் மூலம் கண்டறிதல். 352 மற்றும் 80 மீ பொ கா காண்க அதாவது மீப்பெரு பொது காரணி காண்க. கொடுக்கப்பட்ட இரு எண்களையும் வரைபடத்தில் காண்பது போல எழுதிக் கொள்ள வேண்டும். அவ்விரு எண்களில் சிறிய எண்ணையும் அவற்றின் வித்தியாசத்தையும் அடுத்த படியில் கீழே எடுத்து எழுத வேண்டும். இப்ப இருக்கிறதுல சிறிய எண் 80, 352க்கும் 80க்குமான வித்தியாசம் 272. அது ரெண்டையும் அடுத்த ஸ்டெப்ல எழுதுறோம். கீழே எடுத்து எழுதும் எண்கள் சமமாகும் வரை மேலே குறிப்பிட்ட படியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்ப 80 272ல சின்னது 80, இந்த 2 எண்களுக்குமான வித்தியாசம் 112. 80 112ல சிறிய எண் 80, 80 112க்கான வித்தியாசம் 32. கிடைக்கப்பெற்றிருக்கிற இந்த ஜோடியில சிறிய எண் 32, 80 32க்குமான வித்தியாசம் 48. இப்ப இந்த ஜோடியிலையும் சிறிய எண் 32, இந்த 2 எண்களுக்குமான வித்தியாசம் 16. இப்ப இந்த ஜோடியில சிறிய எண் 16, இந்த 2 எண்களுக்குமான வித்தியாசமும் 16 வந்துருச்சா? அப்ப 16 தான் மீப்பெரு பொது காரணி, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 352 மற்றும் 80 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி 16 ஆகும். 11வது வினா. 30 மற்றும் 250 பொது பகா காரணிகள் டேஸ் ஆகும். பகா காரணிகளை எழுதல். 30 250க்கான பகா காரணிகள் எந்த முறையில வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 30 பகா காரணிகள் 2 3 5, 250 பகா காரணிகள் 2 5 5 5. இப்ப 2 5 தான் இரண்டுலையும் பொதுவா இருக்கு. அப்ப பொது பகா காரணிகள் 2 × 5 அங்க கொடுக்கப்பட்டிருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான விடை.
12வது வினா. 36, 60, 72 பொது பகா காரணிகள் டேஸ் ஆகும். அப்ப 36 பகா காரணிகளின் பெருக்களா எழுதணும்னா 2 × 2 × 3 × 3 அப்படி எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி 60 பகா காரணிகளின் பெருக்களா எழுதணும்னா 2 × 2 × 3 × 5 எழுதுறோம். 72 பகா காரணிகளின் பெருக்களா எழுதணும்னா 2, 2, 2, 3, 3 இந்த எண்களுடைய பெருக்களா எழுதலாம். இப்ப பொதுவா இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை? ஒரு 2 பொதுவா இருக்கு, இரண்டாவதும் ஒரு 2 பொதுவா இருக்கு, மூன்றாவது ஒரு 3 பொதுவா இருக்கு. பொது பகா காரணிகள் 2 × 2 × 3 அப்படின்னா அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் டி ல 3 × 2 × 2 இருக்கு. அதுதான் சரியான விடை. அதை டிக் பண்ணிக்கலாம். 13வது வினா. 2 எண்களில் மீப்பெரு பொதுக்காரணி டேஸ் எனில் அவை சார்பகா எண்கள் எனப்படும். எப்போ மீப்பெரு பொதுக்காரணி ஒன்றாக இருந்தாலும் அது சார்பகா எண்கள் தான். அதாவது ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத எண்கள். அதுதான் அர்த்தம். அது பகா எண்கள் கிடையாது. அந்த எண்களின் ஜோடிக்கு பேரு சார்பகா எண்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 8, 9 இந்த ரெண்டுக்கும் பொது காரணி ஏதாவது இருக்கா? ஒன்றை தவிர்த்து இல்ல. அப்ப இந்த 8ம் 9ம் சார்பகா எண்கள். ரைட். அப்ப 1 என்பதுதானே சரியான விடை. 1 டிக் பண்ணிக்குவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா?